அதாவது பிக் பாஸில் ஓவியா சொல்லுவாங்கல்ல, பொய்க்கு மேலே பொய் சொல்லிட்டு இருக்க ஜூலி, வெளியில போனால் மக்கள் உன்னை காரி துப்பும். ஹாய்ண்ணா ஜூலி. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சு ஆஸ் யூஷுவல் ஒன்றும் இல்லையா? ஏம்மா அரை மணி நேரமாக ஒருத்தர் நின்று பேசியிருக்கார், ஒன்றும் இல்லைன்ற. போங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. உன்னை யாருமா பேச சொன்னா? அப்புறம் என்னமோ சொல்லியிருக்கிறியே, 40 வரட்டும் 50. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்னம்மா சொன்னேன்? ரசிகர்களா? இல்லம்மா, நாங்க தளபதியோட தம்பிகள். உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. அப்படியே இவங்க தான் என்னமோ நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி தான். வேலையை பாருமா, போமா போமா.